ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம சந்தா சொன்னதை நினச்சி பார்த்து சேர நேர்ந்துட்டு ஒருவேளை சந்தாவுக்கு வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, ஹரிஷ் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுறானா இல்லை நம்ம ஏதாவது கஷ்டப்படுறான்னு அவன் நினச்சிட்டு இருக்கானா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. இந்த பக்கம் திவ்யாவும் சோபாவும் இருந்துக்கிட்டு சீக்கிரமாக அந்த பேமெண்ட்டை கொஞ்சம் வாங்க ஆரம்பிங்க நீலா, ஸ்டாஃபுக்கெல்லாம் கொஞ்சம் சேலரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இந்த ப்ராஜெக்டவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பக்கமே நம்மளால் போக முடியாத அளவுக்கு ஆகிடும். ப்ளீஸ் நிலா, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை சோபனா, எனக்கே நல்லாவே புரியுது. அண்ணங்கிட்ட நானும் பேசி பார்த்தேன், அவரும் மேனேஜர்கிட்ட பேசுகிறதா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல ரிசல்ட்டு தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒன்று கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் நிலா. ஏற்கனவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பிஸ்னஸே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொன்றும் லாஸ் ஆகிட்டு இருந்தா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் நிலா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரனுக்கு நிலா வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருந்தில்ல அந்த பேமெண்ட் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருப்பா, சைட்டுக்கு நம்ம இன்ஜினியர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் கேட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகவும் கவலைப்படாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க, உங்களோட குரலில் எது தடுமாற்றம் இருக்கே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சந்தா தான் ஃபோன் பண்ணிச்சு, வீட்டில் ஏதோ கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.